என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்குள்ள இருக்க ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு பதிலே தெரியல. கிடைக்கவே மாட்டேது இந்த கேள்விக்கு மட்டும் அப்படின்ற மாரி உங்களுக்குள்ள ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கு. பட் ஆனா அது எங்களுடைய புனித நூல்ல இருக்கிறதுனால அத பத்தி நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணல. ஓகே. இறப்புக்கு அப்புறம் என்ன அப்படின்ற கேள்வி எனக்கு வரும். பட் அதுக்கு வந்து பதில் எங்க திருக்குரான் புனித நூல்லயே இருக்கு. ஓகே. ஸோ நம்ம பண்ற நல்லது, கெட்டதுக்கு எல்லாத்துக்கும் அங்க கூலி கிடைக்கும் அப்படின்ற இது. பட் ஆனா அத பத்தி நெறைய யோசிப்பேன் நானு. அந்த தேடல் இருந்துட்டே அந்த இருக்கும். தேடல் ஓகே. இருந்துகிட்டே இருக்கும். ஆஃப்டர் டெத் வாட்ஸ் அந்த லைஃப்? ஆமா. ஆஃப்டர் லைஃப் கிடையாது. அது ஆஸ் பெர் குரான் வந்து அது ஒரு ஒரு பியூட்டிஃபுல் நல்ல நல்ல காரியங்கள் உலகத்துல இது ஒரு சும்மா ஒரு 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 டிராமாமா இது. ஷார்ட் டிராமா இந்த லைஃப். ட்ரெய்லர். இது ட்ரெய்லர் எக்ஸாக்ட்லி. ரியல் மூவி வந்து ஆஃப்டர் டெத் தான். அதுதான் ரியல் லைஃபே. ஸோ இங்க நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றத பொறுத்து தான் ரியல் மூவில நம்ம எப்படி இருக்க போறோன்றது தெரிய முடிவு வரும். முடிவு முடிவு செய்யப்படும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணா நல்லது நடக்கும். நல்லது நடக்கும். கெட்டது பண்ணா கெட்டது கெட்டது நடக்கும். நடக்கும். ஆமா. சிம்பிள் ஆஸ் தட் பட் அப்படின்னு. ஆனா எனக்கு அடிக்கடி இத ம். பத்தி எனக்கு வந்துகிட்டே இருக்கும். வாட்ஸ் ஆஃப்டர் டெத், வாட்ஸ் ஆஃப்டர் டெத் அப்படின்ற கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஓகே. ஆமா. உங்கள நினைன்ற ஒரு கேள்வியா இந்த கேள்வி தான் இருக்கு. ஆமா. அது அடிக்கடி என் மைண்டுக்கு வரும். அது என்ன டிஸ்டர்ப் கூட பண்ணுது சில ஓகே. நேரங்கள்ல. வாட்ஸ் ஆஃப்டர் டெத் அப்படின்னு.